வணக்கம். நோயாளிகளோட அனுபவங்கள், அவங்களுடைய உணர்வுகள், கருத்துகள் இதையெல்லாம் எப்படி அளவிடக்கூடிய பயனுள்ள டேட்டாவா மாத்துறதுன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? நர்சிங் ஆராய்ச்சியோட மைய புள்ளியே இதுதாங்க. இன்னைக்கு அதுக்கு உதவுற ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த கருவியை பத்தி தான் நம்ம விலாவரியா பார்க்க போறோம். இந்த கேள்விதாங்க எல்லாத்துக்கும் முதல் படி. ஒருத்தரோட வலி, அவங்களோட திருப்தி இல்லனா கவலை, இதை எப்படி எண்களா மாத்துறது? ஏன்னா நோயாளிகளுக்கான பராமரிப்பை இன்னும் மேம்படுத்த இந்த எண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்காக ஆராய்ச்சியாளர்கள் ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான ஒரு கட்டமைக்கப்பட்ட முறைய பயன்படுத்துறாங்க. சரி, அந்த சக்தி வாய்ந்த கருவி என்னன்னு பாப்போமா? அதுதான் கேள்வித்தாள். அதாவது நம்ம இங்கிலீஷ்ல சொல்ற கொஸ்டினர். இது சும்மா ஏதோ கேள்விகளை ஒன்னா கோர்த்தது கிடையாதுங்க. இது ரொம்பவே திட்டமிட்ட ஒரு அறிவியல் பூர்வமான டேட்டா சேகரிப்பு முறை. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, கேள்வித்தாள்ங்கிறது ஒரு பிளான் பண்ணி பேசுற மாதிரி. ஒவ்வொரு கேள்வியும் ஒரு நோக்கத்தோட ஒரு குறிப்பிட்ட வரிசையில கேட்கப்படுது. இதோட முக்கியமான இலக்கு என்னன்னா, 100 பேர்கிட்ட கேட்டாலும் சரி, 1000 பேர்கிட்ட கேட்டாலும் சரி, நமக்கு கிடைக்கிற பதில்கள்ல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போதான் அதை வச்சு நாம ஒப்பிட முடியும். ஒரு நோயாளிக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சுங்கிற மாதிரி உண்மைகளை சேகரிக்கிறதுல ஆரம்பிச்சு, ஒரு புது சிகிச்சை முறைய பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க கருத்தை கேட்கறது வரைக்கும் இதோட பயன்பாடு ரொம்பவே பரந்தது. சொல்லப்போனா இது விளக்க ஆய்வுகளோட முதுகெலும்புனே சொல்லலாம். இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரும். கேள்வித்தாள்கள்ல பாத்தீங்கன்னா 2 மெயின் ரூட் இருக்கு. நாம எந்த ரூட்ல போறோமோ அதை வச்சுதான் நமக்கு கிடைக்கிற தகவலோட தன்மையே மொத்தமா மாறிடும். அதுதான் திறந்த கேள்விகள் மற்றும் மூடிய கேள்விகள். இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்களேன். இடது பக்கம் இருக்கிறது திறந்த கேள்விகள். இங்கே பதிலளிக்கிறவங்களுக்கு முழு சுதந்திரம். எந்த மருத்துவமனை அனுபவம் பத்தி உங்க மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லுங்கன்னு கேக்குற மாதிரி. ஆனா வலது பக்கம் இருக்கிறது மூடிய கேள்விகள். இங்கே பதில்கள் ஏற்கனவே செட் பண்ணிருக்கோம். அவங்க அதுல இருந்து ஒன்ன செலக்ட் பண்ணா போதும். திறந்த கேள்விகள் நமக்கு நல்ல ஆழமான தனிப்பட்ட கதைகளை கொடுக்கும் தான். ஆனா பெரிய ஆய்வுகள்ல ஆராய்ச்சியாளர்கள் பெரும்பாலும் மூடிய நிலை கேள்விகளையே விரும்புறாங்க. ஏன் தெரியுமா? ஒரே வார்த்தை தான், துல்லியம். பெரிய அளவுல டேட்டாவை அனலைஸ் பண்ண இதுதான் பெஸ்ட் வழியே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1000 பேர்கிட்ட இருந்து பதில் வருது. ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொன்னா அதுல இருந்து ஒரு பொதுவான முடிவுக்கு வருது. எவ்வளவு கஷ்டம். ஆனா எல்லாருமே கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஒன்னு செலக்ட் பண்ணும்போது அந்த வேலை ரொம்ப ஈஸி ஆகிடுது இல்லையா? இது ஆய்வோட நம்பகத்தன்மைய பல மடங்கு அதிகரிக்குது. சரி வாங்க, இந்த மூடிய நிலை கேள்விகள்ங்கிற டூல் பாக்ஸை திறந்து அதுக்குள்ள என்னென்ன கருவிகள் இருக்குன்னு பாப்போம். ஒவ்வொரு கேள்வி வகையும் ஒரு குறிப்பிட்ட வேலைக்கான தனிப்பட்ட கூர்மையான ஒரு கருவி மாதிரி. இந்த வரிபடம் ஒரு மேப் மாதிரி. நாம அடுத்த எந்தெந்த கேள்விகளை பத்தி பார்க்க போறோங்கிறதுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுக்குது. வாங்க ஒவ்வொரு கருவியையும் எப்படி எங்க யூஸ் பண்ணணும்னு விரிவாக பார்க்கலாம். இதுதான் எல்லாத்துக்கும் பேசிக். ஒரு நோயாளிக்கு சர்க்கரை நோய் இருக்கா இல்லையா? இதுக்கு 2 பதில் தான் வர முடியும். ஒன்னு ஆம், இல்லனா இல்ல. ரொம்ப சிம்பிள், நேரடியான பதில். குழப்பத்துக்கு இடமில்லை. இது நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான MCQ தான். ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அந்த தப்பான பதில்களுக்கு ஒரு டெக்னிக்கல் பேர் இருக்கு, திசை திருப்பிகள், அதாவது டிஸ்ட்ராக்டர்ஸ். அது சும்மா தப்பான பதில் மட்டும் அல்ல, அதுவும் சரியான பதில் மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்து உண்மையிலேயே அவங்களுக்கு விஷயம் தெரியுமான்னு சோதிக்கும். உதாரணமா, ஒரு நோயாளிக்கு இருக்கக்கூடிய பொதுவான தவறான நம்பிக்கைகளை திசை திருப்பிகளா வைக்கலாம். இந்த பேருக்கே ஒரு காரணம் இருக்கு. நாம ஒரு கேஃபேக்கு போனா மெனு கார்ட்ல இருந்து நமக்கு பிடிச்சத செலக்ட் பண்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ்ல உங்க கருத்துக்கு மிக நெருக்கமானது எதுன்னு கேட்கறது தான் இது. ஒரு நோயாளிக்கு மருத்துவமனையில எது ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்க இது ரொம்பவே உதவும். சரி, இப்போ நாம பார்க்க போற கருவிகள் கொஞ்சம் வேற மாதிரி. இதுங்க வெறும் பதில வாங்குறதோட நிறுத்திக்காது. கேள்வித்தாளோட அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்மள கூட்டிட்டு போவோம். இல்லனா ஒரே மாதிரியான பல கேள்விகளை ஒரு குழுவா இணைச்சிடும். இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். உதாரணத்துக்கு, நீங்க புகைப்பிடிப்பீங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு ஆம்னு சொன்னவங்கள மட்டும் அது சம்பந்தமான அடுத்த கேள்விக்கு அனுப்பும். இல்லைன்னு சொன்னவங்கள அந்த கேள்விகளை ஸ்கிப் பண்ணி அடுத்த பகுதிக்கு அனுப்பிடும். இத பதில் சொல்றவங்களோட நேரத்தை மிச்சப்படுத்துது, தேவையற்ற டேட்டாவையும் தவிர்க்குது. ஒரு விஷயத்துல ஒருத்தரோட முன்னுரிமை என்னன்னு தெரிஞ்சுக்க இது ஒரு சூப்பரான வழி. மருத்துவமனை சேவைகள்ல செவிலியர் கவனிப்பு, சுத்தம், உணவு, இப்படி சில விஷயங்களை கொடுத்து எதுக்கு முதலிடம் எதுக்கு 2வது இடம்னு அவங்க சொல்றத வச்சு ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் எதுல அதிக கவனம் செலுத்தணும்னு ஈஸியா முடிவு பண்ணலாம். இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். சிக்கலான கருத்துக்களை இல்லனா பல விஷயங்களை ஒரே இடத்துல ரொம்ப திறமையா அளவிடுறதுக்கு சில ஸ்பெஷல் கேள்வி வகைகள் இருக்கு.
இவையெல்லாம் பெரும்பாலும் அட்டவணைகளாகவும் அளவுகோல்களாகவும் இருக்கும். இந்த டேபிள பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும். செவிலியர்களோட பேச்சு எப்படி இருந்துச்சு, கூப்பிட்டா உடனே வந்தாங்களா, வலிக்கு சரியா மருந்து கொடுத்தாங்களா, இப்படி 3 கேள்வியை தனித்தனியா கேட்கறதுக்கு பதிலா எல்லாத்தையும் ஒரே டேபிள்ல கொண்டு வந்தாச்சு. இது பதில் சொல்றவங்களுக்கும் ஈஸி, டேட்டாவை பார்க்குற நமக்கும் ஒரே பார்வையில எல்லா தகவலும் கிடைச்சிடும். திருப்தி, உடன்பாடு மாதிரியான உணர்வுகளை எப்படி நம்பரா மாத்துறது, அதுக்கு உதவுறது தான் இந்த லைக்கார்ட் ஸ்கேல். மருத்துவமனையின் வலி மேலாண்மை சிறப்பாக இருந்ததுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எந்த அளவுக்கு ஏத்துக்கிறீங்கன்னு 1ல இருந்து 5 வரைக்கும் ரேட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஒரு அகநிலை உணர்வை ஒப்பிடக்கூடிய ஒரு எண்ணா நாம மாத்துறோம். இது மருத்துவத்துறையில ரொம்ப ஸ்பெஷலான, பவர்ஃபுல்லான ஒரு டூல். வலிய வார்த்தையால சொல்றது ரொம்ப கஷ்டம். என்னோட அதிக வலியும் உங்களோட அதிக வலியும் ஒன்னா இருக்காது. ஆனா வலியே இல்லைங்கிற ஒரு முனையில இருந்து கற்பனை செய்ய முடியாத வலிங்கிற இன்னொரு முனை வரையிலான இந்த கோட்ல நோயாளி அவரோட வலிய குறிக்கும்போது அது ஒரு துல்லியமான அளவீடா மாறிடுது. இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா கருவிகள்ல இருந்தும் ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். நாம எதை தெரிஞ்சுக்க விரும்புறோமோ அதுக்கேத்த மாதிரியான கேள்வியத்தான் நாம தேர்ந்தெடுக்கணும். ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, சரியான கேள்விகளை கேட்டாதான் சரியான பதில்கள் கிடைக்கும். ஒரு நோயாளியோட உண்மையான அனுபவத்தை புரிஞ்சுக்க சரியான கருவியை தேர்ந்தெடுப்பது மிக மிக அவசியம். இதுதான் ஒரு நல்ல, தரமான ஆய்வுக்கு அஸ்திவாரம். கடைசியா இந்த ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வியோடு முடிச்சுக்கலாம். நாம டேட்டாவுக்காக பதில்களை ஆம் இல்லை 1லிருந்து 5க்குள்ளன்னு சுருக்கும்போது அந்த எண்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற உண்மையான மனித கதைகளை, அந்த சின்ன சின்ன உணர்வுகளை நாம இழந்துகிறோமோ? இது டேட்டாவுக்கும் யதார்த்தத்துக்கும் இடையேயான ஒரு தவிர்க்க முடியாத பரிமாற்றம். இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.